ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு சுவையாகவும் ஈஸியாகவும் கீமா செய்கிறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ கீமா நல்லா அலசி குக்கரில் வேக போட்டிருக்கேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அது கூட சேர்த்தாச்சு. இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு குக்கரை மூடி போட்டு 3 விசில் வர மாதிரி விடுங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ குக்கரை நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா மலர்ந்து நல்லா வெந்திருக்கு. வெங்காயம்லாம் கூட நல்லா வெந்துடுச்சு. நான் இது கூடவே கொஞ்சம் நல்லி எலும்பு வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நான் இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அந்த மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ தேவையான அளவு எண்ணெய், நான் ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா இதுலேயே கொழுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால எண்ணெய் நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை உரப்பு அதிகமாக வேணும்னா இன்னொரு 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அதாவது தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க. எண்ணெய், மிளகாய், மல்லித்தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இனிமேல் குக்கரை மூட தேவையில்லை. ஏற்கனவே நம்ம 3 விசில் வச்சதுனால நல்லா வெந்துடுச்சு. இனிமேல் ஸ்லோ குக்கிங்லேயே செஞ்சுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 3 தக்காளி பழம் நல்லா பழுத்தது, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா தழை எடுத்துருக்கேன். மசாலா ஒரு பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காவும், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு எடுத்துருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு தேங்காய். இவ்வளோதாங்க இதுக்கு மசாலா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் தக்காளியை கட் பண்ணி போட்டுட்டு கூடவே அந்த 3 பச்சை மிளகாவையும் நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக அரையும். இது கூடவே கொஞ்சம் புதினா தழை, மல்லி, கொத்தமல்லியையும் போட்டு நல்லா விழுது அரைச்சிக்கலாம். இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் அந்த கீமாவோடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்லோவாக தான் வச்சுருக்க ஸ்டவ்வை. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா அரைக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது 3ஐயும் போட்டுட்டு இஞ்சி துண்டையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டு நான் நாட்டு பூண்டு யூஸ் பண்ணதுனால ரொம்ப பொடிசாக இருக்கிறதுனால அதை நான் உரிக்கலை, அப்படியே போட்டிருக்கேன் தோலோடவே. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய். இவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா. ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சுடலாங்க. இதையும் நல்லா அரைச்சிக்கங்க. நல்லா அரைச்சி அந்த குழம்போடவே இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நான் ரொம்ப திக்காக அரைச்சிட்டேன். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன். ஆனால் இதுக்கு அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஏற்கனவே நம்ம நல்லா வேக விட்டதுனால அந்த கொழுப்பு அதெல்லாம் நிறைய இப்போவே பாருங்கள் தண்ணியாக இருக்குது. அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு அந்த தண்ணி இருக்கிற வரை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்லோவாகவே வேக விடுங்க. குக்கர் மூடி போட தேவையில்லை, ஃபஸ்ட்டு போட்டதே போதும். பாருங்கள், இப்போவே இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இதை ஒரு 5 நிமிஷம் வேக விடுறேன். நல்லா வெந்து எண்ணெய் மேலே பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், நல்லா திக்னஸாக பதமாக வந்துடுச்சு. இவ்வளோ தான். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் மல்லித்தழை, புதினாவை சேர்த்து சாப்பிடலாம். இந்த குழம்பு நல்லா, இந்த கிரேவி ரொம்ப சுவையாகவும் ரொம்ப சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதை நம்ம தோசை, சப்பாத்தி, பரோட்டா இது கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் நல்லா மட்டன் பீசஸ்லாம் நல்லா வெந்ததுனால குழந்தைங்களுக்கும் ஈஸியாக ஊட்டி விட்டுடலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சாப்பிட்டுடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே ஒரு வெங்காயம், ஒரு பீஸ் எலுமிச்சை பழம் கட் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை அழுத்தி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நான் உங்கள் நிழல். நீங்கள் இப்போ பார்த்தது எல்லாமே ரியல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். பாய்.